விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். விகடனுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். பட்ஜெட் குறித்து நம்ம சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் கிட்ட உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் சேமிப்பையும் முதலீட்டையும் மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ல ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நிறைய சொல்லியிருக்காரு. கடந்த காலத்துல நீங்க எப்போதுமே என்ன பார்க்கணும்னா, நிகழ்காலத்துல நீங்க சொல்றதுக்கான உத்தரவாதம் உங்க வார்த்தையில இருக்க அழுத்தம் இல்லை. கடந்த காலத்துல நீங்க சொன்னது எப்படி அமலாகி இருக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து தான் பார்க்கணும். அதுதானே இதா இருக்கும். சோ தன்னுடைய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை போட்டு அது இது வளர்ச்சிக்கு உதவாத பட்ஜெட்னு அவர்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன பிரச்சனைனா, எந்த பட்ஜெட்டையாவது அப்படி சொல்லியிருக்காங்களா? யாரும் இவருன்னு இல்லை, யாருமே இல்லை. அப்ப நீங்க லாஜிக்கலா என்ன பார்க்கணும்னா, கடந்த காலத்துல இவங்க என்ன சொன்னாங்க அது அமலாகி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த நிதியாண்டு கடந்த 10 பட்ஜெட்லயும் அவங்க என்ன சொல்லி இருக்காங்க, அது அமலாகி இருக்கா? அப்படி அமலாகி இருந்தா இது என்ன நிலைமையில இருக்கணும்? இப்ப போன தடவை பேசும்போது என்ன சொன்னாங்க, ரொம்ப குறிப்பாக எல்லாருடைய கன்சர்னாவும் இருந்தது. அவங்க முழு உண்மையவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப போன முறை சொல்லும் போது அவங்க தேர்தலுக்கு அடுத்த பட்ஜெட், ஆனா தேர்தல்ல அவங்க வேலை வாய்ப்பை முன்னுரிமையா வைக்கல. ஆனா தேர்தல் முடிஞ்சு போடுற பட்ஜெட்லயும் சரி, எக்கனாமிக் சர்வேலையும் பொருளாதார ஆய்வறிக்கையிலையும் என்ன சொன்னாங்கன்னா, வேலை வாய்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய கவலையாக இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு 5 திட்டங்களை அறிவிச்சாங்க. அந்த 5 திட்டங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 78,80,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக வர்றாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்க 5 திட்டம்னு சொன்னாங்க. இந்த 5 திட்டமும் அமல்படுத்திட்டாங்க. வேலை வாய்ப்பு வந்ததா? அதுக்கு முந்தின தடவை என்ன சொன்னாங்கன்னா, பிஎல்எஃப், அதாவது பிஎல்ஐ, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ், அதாவது நீங்க உற்பத்தி திறனை அதிகரிச்சா நாங்க அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்போம். அப்படி இன்சென்டிவ் கொடுக்கறதன் மூலமாக அவங்க வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. அதை அங்கே அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. சோ நீங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இது அந்த கடந்த காலத்தினுடைய 10 ஆண்டுகளில் செய்த தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்பை கூட அவங்க செய்யல. கடந்த காலத்துல எப்படி போனாங்களோ அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட மோசமான, இப்ப நீங்க ஒருத்தர் முதல்ல சோகம் இல்லாம இருக்காரு, ஒரு டேப்லெட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அது ஹீல் ஆகல அப்படின்னா 10 வருஷம் கழிச்சும் அதே டேப்லெட்டை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீல் ஆகாது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த உங்க உடல்நிலை மோசமாயிருக்கும் அப்படிங்கறதான் யதார்த்தம். எனவே இது அடிப்படையில் வளர்ச்சிக்கு உதவாது, வேலை வாய்ப்பை உருவாக்காது, அதே போல நுகர்வை மேம்படுத்தாது, விலைவாசியை குறைக்காது. இந்த 4 தான் உங்க பொருளாதார ஆய்வறிக்கையில இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள். இந்த 4க்கும் அவர் என்ன வச்சிருக்காரு, ஒன்லைனர்ல சொல்லிட்டாரு, மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு. எப்படி இருக்கும்னு அவர் ஒன்றும் சொல்லையே. ஆனா நீங்க சொல்றீங்க அந்த 10 ஆண்டுகள் செய்த தவறை திருத்தலன்னு. ஆனா நாங்க மக்களுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்றிருக்கோம், பொருளாதார நிபுணர்கள் சொல்றதை நாங்க காது கொடுத்து கேட்டிருக்கோம். அதனாலதான் இந்த வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்கோம். அதன் மூலமாக நுகர்வை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நுகர்வை எப்படி அதிகரிப்பீங்க? இப்ப அவங்களே சொல்லி இருக்கிறது மாதிரி 2 விஷயம் இருக்கு. நான் பட்னியா இருக்கேன், நீங்க நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க, உங்க கையில கொஞ்சம் பணம் வருது. இப்ப என்கிட்ட பணம் வரல, எனக்கு அது அதிகமா இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு என்ன செய்யாது, நீங்க கூடுதலா சாப்பிட முடியாது. ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களே சொல்றது ஒட்டுமொத்தமா 1 லட்சம் கோடி இந்த வருமான வரி சலுகை கொடுத்ததன் மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய் அவங்க சேமிப்பாங்க அல்லது செலவழிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கிறது. ஓகே, 1 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு எத்தனை கோடி பேர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க? 8,06,00,000 பேர். இந்த 8,06,00,000 பேர்ல ஆக்சுவலா நீங்க வருமான வரி கட்டி இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா 1,75,00,000 பேர். ஓகே, இந்த 1,75,00,000 பேர்ல ஈவன் 25 லட்சம் பேருக்கு இந்த தடவை விலக்கு கொடுக்குறீங்கன்னு 1 கோடி பேர் கட்டுவாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்களா? இந்த 1 கோடி பேருக்கும் எவ்வளவு? 1 லட்சம் ரூபா மிச்சமாகுமா? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு மிச்சமாகும்? சோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு வருமா? வராது. கொஞ்சம் பேர் சேமிப்பாங்க, கொஞ்சம் பேர் கடன் வாங்குறவங்க கடன் வாங்காம இருப்பாங்க. இப்ப அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, இந்த 1 கோடி பேரும் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் 1 லட்சம் கோடியும் அப்படியே செலவழின்னு வச்சுக்கிட்டா கூட
இந்த 1 கோடி ஒரு லட்சம் கோடி செலவழியுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுடைய கன்சம்ஷனை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணும்? அப்ப என்ன பிரச்சனைனா, எப்போதுமே 1 லட்சம் கோடிங்கிறது பொருளாதாரத்தோட பெரிய தொகை தானே இல்லையா? 1 லட்சம் கோடி பொருளாதாரத்துல பெரிய தொகைன்னு நீங்க சொல்றீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ 1 லட்சம் கோடி மொத்தமும் சுற்றுக்கு வருமா என்கிற கேள்வி இருக்கு. நம்பர் 1. ஏன்னா அது மிடில் கிளாஸ். இப்ப நீங்க கீழ் மட்டத்துல இருக்கிறவருக்கு நீங்க 1000 ரூபாய் கையில கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாயும் அவர் செலவழிப்பார். இப்ப என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, நான் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேன்னா எனக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹோட்டலுக்கு போவேன். அவர் அன்றாடம் பொருள் வாங்குறதுக்காக அந்த 100 ரூபாய கடைக்கு கொடுப்பாரு. அந்த கடையில இருக்கவரு வியாபாரிகிட்ட கொடுப்பாரு, வியாபாரி மொத்த வியாபாரிகிட்ட கொடுப்பாரு, அரிசி வாங்குற ரைஸ் மில்லுக்கு கொடுப்பாரு, ரைஸ் மில்ல இருக்கிறவரு அவர் விவசாயி கொடுப்பாரு. இந்த பண சுற்று இருக்கு பாத்தீங்களா, மிக அதிகமாக இருக்கும் ஒரு கீழ்மட்டத்துல இருக்கவங்களுக்கு. அப்போ நீங்க ஆனா இப்ப என்கிட்ட நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது சேமிப்புக்கு போகலாம். எல்லாமே வந்து இதுக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதுனால இஎம்ஐக்கு நீங்க கட்டுறதுக்காக போவீங்க. இந்த மாதிரி கடந்த காலத்துல நீங்க சொன்னதுல இப்ப கூட அவங்க சொல்றதுல இந்த 1 லட்சம் கோடின்னு சொல்றதுல ஒரு மிகப்பெரிய பகுதி எங்க போயிரும் அப்படின்னு சொன்னா இந்த 1 கோடி பேர் இந்த ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கவங்களுக்கு போகும். ரொம்ப டாப் மோஸ்ட்ல. இப்ப நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இப்ப உதாரணமா நம்ம வச்சுக்கோம். இப்போ நீங்க வந்து சாம்சங்ல ஒரு 1700 பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல. ஸ்ட்ரைக் பண்ணும்போது சாம்சங் நிறுவனம் என்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு நான் அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு காஸ்ட் டு த கம்பெனின்னு கொடுத்தாங்க. அது கூட சம்பளம் கிடையாது, காஸ்ட் டு கம்பெனின்னு கொடுத்தாங்க. ஓகே, அதை சம்பளம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அவங்க அதிகபட்சம் கொடுத்தது 48,000 ரூபாய். அதிகபட்சம் கொடுத்தது 50,000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. 6 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஏதாவது இதுல கிடைக்க போகுதா? கிடைக்க போகல. அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது சிஇஓ லெவல்ல அல்லது அடுத்த லெவல்ல இருக்கவங்களுக்கு வருமே தவிர இது பணச்சுற்றுக்கு வரவே வராது. இது அவங்களுடைய பொதுவான கொள்கை இருக்குல்ல. இப்ப நீங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வருவீங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுறவர் 25 லட்சத்துக்கு மேல போனா அவர் எவ்வளவு கட்டணும்? 30% கட்டணுமா? 30% வர சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ். இது யாரு? 25 லட்சம் வாங்க. ஆனா 25,000 கோடி வருமானம் வந்தா அவர் என்ன பண்ணுவாரு? கார்பரேட்டா இருந்தா அவர் 22% கட்டுவாரு. கம்பெனில வேலை பார்க்கிற தொழிலாளியா இருந்தா அவர் 30%, 35%. சோ இது என்னன்னா, ஏற்கனவே உலகம் முழுவதும் ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சிருக்கு. சம்பளத்துல டாப் 10% இந்தியாவுல ஒட்டுமொத்த சம்பளத்தில் 53% எடுத்துக்கிறாங்க. சோ நீங்க மார்க்கெட்டுக்கு வரணும்னா எப்படி வரணும்னா மார்க்கெட்டா இருக்கணும். இப்ப இவங்க 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்கல்ல, இந்தியாவில ஒரு 30 கோடி பேர், 30 கோடி குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 கோடி குடும்பங்களும் 10,000 ரூபாய் சேர்த்ததுன்னு வச்சுக்கோங்க, சேமிப்பு 3 லட்சம் கோடி வருமா? 1000 ரூபாய் சேர்த்தா 30,000 கோடி வருமா? இதுதான் மார்க்கெட் வரும். நீங்க மேல போக 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 அது அசட்டா மாறுமே தவிர மார்க்கெட்டுக்கு வராது. போன பட்ஜெட்ல பேசுனதுல ஏதாவது வந்திருக்குன்னு சொல்லி இருக்காங்களா? ஆனா இது இன்டைரக்டா ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே. உதாரணத்துக்கு இப்போ இந்த டாக்ஸ் ஸ்லாப் கொடுத்தவங்க அவங்க போய் ஒரு காரோ வேற ஒரு வீட்டு உபயோக பொருட்களோ வாங்கும் போது அந்த நிறுவனங்கள் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அவங்க வந்து இவ்வளவு நாள் ஒரு மந்த நிலையில இருந்தாங்க, ஏன்னா பொருளாதாரம் வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்குன்றனால. வாங்கும் சக்தி அதிகரிச்சிருச்சுன்னா உற்பத்தி அதிகமாக போகுது, உற்பத்தி அதிகமான வேலை வாய்ப்பு உருவாக்க போகுது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. அதைத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். 1 கோடி பேர் இவங்க எல்லாம் ஏற்கனவே கார் இல்லாதவங்க கிடையாது, கார் வச்சிருக்கவங்களா தானே இருப்பாங்க. அப்படி பொதுமைப்படுத்தி அது கரெக்ட். ஏன்னா வரவல்ல பிரச்சனை அவரை தீர்மானிக்கிறது, செலவு என்னங்கிறது தான் தீர்மானிக்கிறது, உங்களுடைய சேமிப்போ வாங்குறதோ. கரெக்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, கார் இண்டஸ்ட்ரி மூலம் எவ்வளவு பேர் இப்ப வேலை பார்க்கறாங்க? நீங்க வேலை வாய்ப்புகளை எது அதிகமா உருவாக்குமோ அந்த ஏரியாவுக்குள்ள போறதுக்கு பதிலா இப்ப நீங்க அதான் நான் சொன்னேன், கார் இண்டஸ்ட்ரியில நீங்க எத்தனை கார் வாங்கிடுவாங்க? இந்தியால ஒரு வருஷத்துக்கு எத்தனை கார் போகுது? ஒரு செட்டு சட்டை, பேண்ட், பனியன், இன்னர்வேர், கர்ச்சீஃப் எல்லாம் சேர்த்தா ஒரு 5 மீட்டர் வருமா? இந்தியால இருக்கிற எல்லாரும் இப்ப 2 செட்டு வாங்குறாங்கன்னா அதை 3 செட்டா மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. 140 கோடி × 5 எவ்வளவு?
700 கோடி 700 கோடி மீட்டர் உற்பத்தி பண்ணணும். 700 கோடி மீட்டர் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி உருவாக்கணும். இண்டஸ்ட்ரி உருவாகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பருத்தியோ உங்களுக்கு வந்து ஃபைபரோ உங்களுக்கு தேவை. அப்பனா அங்க கிராமப்புறத்துல நீங்க வந்து பருத்தி உற்பத்தி பண்றதுக்கான ஆட்கள் தேவை, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாகனங்கள் தேவை, அப்புறம் அதை விற்கிறதுக்கான கடைகள் தேவை, அப்புறம் அதை தைக்கிறதுக்கான ஆட்கள் தேவை. இதுதான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். மற்றபடி நீங்க கார் அப்படின்னு சொன்னா 100 கார் உற்பத்தி பண்றவர் 101 கார் உற்பத்தி பண்றதுனால நீங்க ஆளை கூடுதலா எடுப்பாரா? நீங்க சொல்லுங்க பாப்போம். அல்லது 110 காருக்காக கூடுதலா எடுப்பாரா? அதாவது இப்ப நீங்க இந்த டாக்ஸ் ஸ்லாப் கொடுத்தது வந்து தவறுன்னு சொல்றீங்களா? டாக்ஸ் ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணது நான் தவறுன்னு சொல்லல, ஆனா கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? அதே போல நீங்க ஏன் இத பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2024 ஹிந்துல ஒரு அனாலிசிஸ் அவங்க வழக்கமா பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து லோக்னித் சிஎஸ்டிஎஸ் வச்சு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதாவது யார்கிட்ட இருந்து எவ்வளவு விலகி போயிருக்காங்க, அதாவது பிஜேபி, என்டிஏ, காங்கிரஸ், இந்தியா அலையன்ஸ், இதுல இருந்து மிடில் கிளாஸ் எப்படி விலகி போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த அப்பர் லேயர்ல இருக்கிறாங்கல்ல, ஹையர் இன்கம் குரூப், இவங்ககிட்ட இருந்து நிறைய விலகி போயிருக்காங்கன்னு சொன்னதுனால அதை அட்ரஸ் பண்றதுக்கு, அதாவது ஓட் பேங்கா அட்ரஸ் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் எல்லா அரசாங்கமும் இதை பண்ணணும், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் பேசிக்கான கொஸ்டின் எங்க இருக்குன்னா, நீங்க மாஸ் ஒரு 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 பெரிய அளவுல இருக்க 140 கோடி பேர் இருக்கிறதுல 10 கோடி பேர் 20 கோடி பேருடைய பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணதன் காரணமாக இந்தியா வந்து கன்சம்ஷன் தானே பெரிய, அதாவது நுகர்வு குறைஞ்சிருக்குன்றாங்கல்ல, அதுதானே பெரிய பிரச்சனை. உங்களுக்கு என்ன மாதிரியான ரிலீஃப் நீங்க என்ன மாதிரியான ரிலீஃப் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் கூலிய அதிகப்படுத்தி இருக்கலாம். நீங்க போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 89,134 கோடி ரூபாய் அது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் முடிஞ்ச பிறகு வந்து, ஆனா போன பட்ஜெட்ல 86,000 கோடி, இந்த பட்ஜெட்ல 86,000 கோடி. இந்த 86,000 கோடி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு நீங்க இன்னும் எவ்வளவு பாக்கி வச்சிருக்கீங்க? 1,600 கோடி பாக்கி வச்சிருக்கீங்க. முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டியிருக்கு, பினான்ஸ் மினிஸ்டர் நாடாளுமன்ற உறுப்பினரை கூட்டு கொண்டு போய் பினான்ஸ் மினிஸ்டர் பார்க்க வேண்டியது. அப்போ கிராமப்புறத்துல 100 நாள் வேலை கொடுக்கணும்னா 3 லட்சம் கோடி தேவை. நீங்க 3 லட்சம் கோடி கொடுக்கணும்னு கூட சொல்லல. நீங்க ப்ரீ கோவிட் பீரியடுக்கு வேச்சுன்னா அந்த கோவிட் பீரியட்ல கொடுத்த 1,10,000 கோடியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பப்ளிக் ஸ்பெண்டிங்கை அதிகரிக்கும். உதாரணமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து 10,000 கோடி கொடுக்கேன் அப்படின்னு சொன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? ஏற்கனவே அவங்க சொன்ன போன தடவை 10 கோடி 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி எல்லாம் சொன்னாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அதுல பெரும்பான்மை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றது. அப்போ உள்ளூர்ல இதை என்ன பண்றது? உள்ளூர்ல நீங்க வந்து இப்போ சாலை போடுவது அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்களே தொழிற்சாலைகளை இப்ப தொழிற்சாலை உற்பத்தி அதிகரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொழிற்சாலை அப்போ தொழிலாளி கிட்ட சம்பளம் போகும், தொழிலாளி கிட்ட போற சம்பளம் மார்க்கெட்டுக்கு வரும், மார்க்கெட்ல வர்ற சம்பளம் ரா மெட்டீரியலுக்கு போகும், ரா மெட்டீரியலுக்கு போற சம்பளம் இங்க வரும். நீங்க இந்த காலத்துல நீங்க வேற எங்க வேணாம், தமிழ்நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட் பண்ணிருக்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க. மற்ற இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. பிஹெச்எல் வந்தது, என்எல்சி வந்தது, கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கூட இந்த 11 வருஷத்துல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இது மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ் நடுத்தர பகுதி, கீழே இருக்கக்கூடிய பகுதி, இதனுடைய கன்சர்னை நீங்க அட்ரஸ் பண்ணும்போது, இன்னொன்னு ஜிஎஸ்டி, நீங்க ஜிஎஸ்டியை குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சம்ஷன் அதிகமாகுமா? நீங்க இப்போ பெட்ரோல் விலையை குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் கிளாஸ்ல சாதாரண இப்ப யாரும் 2 வீலர் இல்லாம வேலைக்கு போக முடியல, அவ்வளவு பெரிய சிரமம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவர் 10 ரூபா சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துக்கு 300 ரூபா. இப்படி 1 கோடி பேர் சேர்த்தா 300 கோடி ரூபாய் சேமிக்கப்படும். அது மார்க்கெட்டுக்கு வரும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்னன்னா ஒரு ஆள்கிட்ட நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்த கூட எவ்வளவு சொல்லுவாரு? இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு ஒன்லைன்ல நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஒன்லைன்ல சொன்னா, எல்லா மாநிலங்களிலிருந்தும் வரியை பெற்றுக்கொண்டு தனக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு மட்டும் கொடுக்கிற, சாதாரண மக்களிடமிருந்து வரியை பெற்றுக்கொண்டு பெருமுதலாளிகளுக்கு மட்டும் சேவை செய்கிற
ஒரு பட்ஜெட் என்று நான் இதை சொல்வேன். ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்துக்காக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.